நான் நீர் மேலாண்மையில் சொல்ல வேண்டிய இரண்டாவது முக்கியமான கருத்து, அளவா தண்ணி கொடுங்க, அளவுக்கு மீறி தண்ணி கொடுக்காதீங்க. இந்த பகுதியில் நான் பார்க்குற விஷயம் என்னன்னா, மழை பெஞ்சா தெப்பமா நிற்கிது, மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நேற்று மழை பெஞ்சுங்க, எப்படினாலும் மண்ணில் இருக்க தண்ணி 5 நாள்லயோ 10 நாள்லயோ இல்லாமல் போகும்ல, அப்போ திருப்பி தண்ணி கொடுக்கணும்ல. இப்போதான் பெஞ்சுன்னு கொடுக்காம விட்டு காய விட்டுறோம். அது எந்த விதத்தில் நியாயம்? எலுமிச்சம் பயிர் இந்த பகுதியில் போட்டவங்க பெரும்பாலான பயிர் நான் பார்க்குறேங்க காஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போவே யாரெல்லாம் மாமரம் ஒட்டு மாமரம் வச்சிங்களோ, என் அவசரத்தில் இத்தினூண்டா வச்சிருக்கீங்களோ, தயவு செய்து இன்னைக்கு ஆரம்பிச்சு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாசத்துல என்ன கொடுக்கணுமோ அதோட வட்டத்தில் கொடுத்து அடித்தண்டை பெருக்க வைங்க. மழை பெஞ்சிச்சுன்னா, காத்தடிச்சு புயல் காத்தடிச்சுன்னா இப்படி சாஞ்சிரும். அப்புறம் போட்டு ஜேசிபியில் இழுக்க, இதில் கயிறை கட்டி இழுக்க, இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது களிமண் பூமி ஒரு பகுதியில், இன்னொரு பகுதியில் களியா இருந்தாலும் மணல் கலந்த பூமி, இறுக்கம் இல்லை. அப்ப இறுக்கம் இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு மண்ணை குமிச்சு வச்சு வட்டத்தை தனியா போட்டு இப்ப சத்தை கொடுத்து இந்த 4 மாசத்துல பயிரோட அடித்தண்டை பெருக்க வைக்கணும். இந்த வேலையை பாருங்க. தேவையில்லாத கிளையெல்லாம் கவாத்து பண்ணுங்க, எடையை குறைச்சிட்டு முறையான அமைப்புல அதை வளர்த்து கொண்டு வாங்க. எலுமிச்சைக்கு முக்கியம் சொல்றேன், ஏன்னா அதிகமான விலை கிடைக்க போகுது, கிடைச்சிட்டு இருக்கு. அதனால எலுமிச்சை போட்டிருக்கவங்க ரொம்ப முக்கியத்துவம் வைங்க. கொய்யா போட்டிருக்கிறவங்க ரொம்ப முக்கியம், அதிக விலை கிடைக்கும், அதை மனசுல வச்சுக்கோங்க. மாதுளை போட்டவங்க தண்ணீரை குறைச்சிக்கங்க, தள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பப்பாளி, மாதுளை இதோட அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. பப்பாளி, மாதுளை ஆசைப்பட்டு போடுறோம், போட்டுட்டு ஐயா இலை சுருங்குச்சு, கீழ் இலை மஞ்சளாகுது, கீழ் இலை காஞ்சு போச்சு சொல்றோமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. கொய்யா, மாதுளை, பப்பாளி வச்சிருக்கிறவங்க தயவு செய்து முருங்கை அதையும் சேர்த்துக்கங்க. இந்த 4 வச்சிருக்கிறவங்க என்ன மனசுல வைக்கணும்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி வளரும் பார்த்துருக்கீங்களா? நம்ம என்னைக்கா போய் தண்ணி கொடுத்துருக்கோமா? ஏதாவது அதை கவனிச்சிருக்கோமா? ஆனா சூப்பரா வளரும். எவ்வளவு முருங்கை காய் இருக்கும், முறையா பூ இருக்கும், கரெக்டா வரும். ஏன்? ஒரு பொதுவான ஈரம், நல்ல சத்துக்கள், அது இயல்பா இருக்குது, அதனால வந்துடும்.